முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம் பற்றி நாம் அனைவரும் அறிவோம். நல்ல தமிழறிஞர், தமிழுக்கு தொண்டு செய்தவர், நல்ல பேச்சாளர், நல்ல எழுத்தாளர். அதை விட சிலேடை புலி அவர். ஒரு நண்பர் முதல் முறையாக அவரது வீட்டுக்கு சென்றிருந்தார். உட்கார வச்சு அவருக்கு காஃபி ஏதாவது கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி உள்ள இருந்து அழைத்தார். ஒரு பெண்மணி வந்தார். வந்தவர் முத்தமிழ் காவலரை விட ஒரு 2-3 வயது குறைவாக இருக்கலாம். அவர் வணக்கம் என்று சொன்ன உடனே சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டார். வந்தவர் இவர் யார் என்று கேட்க அவர் சொன்னார், கூட பிறந்தவள் என்றார். முத்தமிழ் காவலர் வாயில வந்தது கூட பிறந்தவள் என்றார். சிறிது நேரத்தில் இன்னொரு பெண்மணி உள்ளே இருந்து வந்தாங்க, வணங்கினாங்க. அவர்களுக்கும் ஏறத்தாழ அந்த முதலில் வந்த பெண்மணி வயது இருக்கலாம். பார்த்தார், யார் என்பது போல் பார்த்தார். இவர் சொன்னார், கூட பிறந்தவள் என்றார். அப்போதும் கூட பிறந்தவள், இப்போதும் கூட பிறந்தவள், அது ஒரு தங்கச்சி, இது ஒரு தங்கச்சியா இருக்குமா என்று நினைத்தார். சிறிது நேரத்தில் இன்னொரு பெண்மணி வந்தார். அது ஒரு சிறு குழந்தை போல, கொஞ்சம் இளைய பெண்மணி. அவளையும் பார்த்த உடனே முத்தமிழ் காவலர் சொன்னார், கூட பிறந்தவள் அப்படின்னாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம். முதல்ல தங்கச்சி ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க, இப்ப தங்கச்சி இத்தனை வயசு வித்தியாசத்துல இருக்குமா? இது வாய்ப்பே இல்லையே, எல்லாரையும் கூட பிறந்தவள் சொல்றாரே என்று எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே ஐயா, யாரை பார்த்தாலும் கூட பிறந்தவள் சொல்றீங்களே என்று கேட்டார். அப்போது முத்தமிழ் காவலர் சொன்னார், முதல்ல வந்தது என் உடன் பிறந்த தங்கை, என் கூடவே பிறந்தவள், அவள் என் கூட பிறந்தவள். இரண்டாவது வந்தால் பாருங்கள், அது என் மனைவி, என் கூட, என்னோடு கூட பிறந்தவள். அது பொருளை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னோடு கூட அல்லது நான் கூட பிறந்தவள், என்னோடு கூடி குடும்பம் நடத்த பிறந்தவள், கூட கூடல் நடத்த பிறந்தவள், எனவே அவள் கூட பிறந்தவள். மூன்றாவது வந்தது என் மகள், நான் பெற்ற மகள், நான் கூட அவள் பிறந்தாள். நான் என் மனைவியோடு கூட அவள் பிறந்தாள். நான் என் மனைவியோடு கூடிய காரணத்தால் அவள் பிறந்தாள். ஆக அவள் கூட பிறந்தவள் சகோதரி, இவள் கூடுவதற்காக பிறந்தவள் மனைவி, நான் கூடியதால் பிறந்தவள் மகள் என்று 3 பெண்களுக்கும் கூட பிறந்தவள் என்று சொல்லி தன்னுடைய சிலேடை தரத்தை வெளிப்படுத்தினார்.